ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பிரியாணிக்கு காலிஃப்ளவர் சில்லிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. காளான் ஒரு பாக்கெட்டு 60 ரூபாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேங்க. பச்சை மிளகா, வெங்காயம், புதினா ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இதெல்லாம் ஒன்று போட்டு பண்ணணுங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கெல்லாம் கலக்கி வச்சுட்டேங்க. ரெடிமேட் பவுட்ரு தாங்க போட்டு கலக்குனேன். ஃப்ரூட்ஸு இன்றைக்கி கொண்டு வந்தாங்க, சின்னையான வண்டியில் கொண்டு வந்தாங்க. அது வாங்கினாங்க. வாங்க என்னென்னு வாங்கிட்டுன்னு பார்க்கலாம். மாதுளம்பழம் 1 கிலோங்க, ஆரஞ்சு 1 கிலோங்க, சப்போட்டா 1 கிலோங்க. சப்போட்டா 1 கிலோ வந்து 50 ரூபாய்ங்க, ஆரஞ்சு 1 கிலோ 60 ரூபாய்ங்க, மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்ங்க. பாப்பா வந்து என்கிட்ட கேட்டா, அம்மா ஃப்ரூட்ஸ் வந்துருக்கு வாங்கித்தாமான்னு. நண்டு காசில் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. 60 ரூபா தாம்மா 1 கிலோ வாங்கித்தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்கிட்ட காசுலேன்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பாட்ட சொல்லி எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டாளுங்க. நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை வச்சுட்டுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தாங்க பிரியாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காயிட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போடுங்க. நான் எப்படி செய்வேன் தான் நாங்கள் பார்க்குறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாங்க. என்னென்ன போட்டுக்கணும்னு காட்டுறேன். மராட்டி முக்குங்க, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலைங்க எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி, புதினா, பச்சை மிளகா 3 போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கணுங்க. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பவுடர் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா காளான் போட்டுக்கலாங்க. இது பிரியாணி மசாலாங்க, கறி மசாலாங்க, அதையும் கூட போட்டுக்கலாம். இது வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே அரிசி கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாங்க. அரிசி கழிஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். காளான் நல்லா வணங்கிடுச்சு. போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கொதி வரட்டுங்க. கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. வந்துருச்சுங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது 3 விசில் வரணுங்க. 3 விசில் வரணுங்க. 3 விசில் வர கேப்பில் நம்ம தயிர் பச்சடியும் காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி பண்ணிக்கலாங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் தயிர் பச்சடி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணிக்கு தயிர் பச்சடி சைடிஷ் இருக்கிற மாதிரி இருக்காது. தயிர் பச்சடிக்கு தான் பிரியாணி சைடிஷ் இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. யாரும் தாங்க சாப்பிடுவோம். நானும் அப்படி தான் சாப்பிடுவேன்.
தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேங்க. வெங்காயம் கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் சில்லி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காய்ஞ்சிச்சா போட்டு பார்க்கலாங்க. காஞ்சிடுச்சு. அப்படியே சில்லி போட்டு எடுத்துக்கலாங்க. நாங்கள் காளான் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, தயிர் பச்சடி சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க.